ஹலோ காய்ஸ், நேற்று எதுவும் நான்வெஜ் எடுக்கல. தட்டைப்பயிர் புளிக்குழம்பு வைக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புளிக்குழம்பு வைக்கலாமான்னு கேட்டாலே எங்கள் வீட்டில் வெயிலுக்கு வேணவே வேணான்ட்டுறாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சேன்ட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சட்டியில் விளக்கெண்ணெய், தாளிப்பு உடகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருகப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய், சோம்பு, வெங்காய பேஸ்ட்டு, புளியை கரைச்சி ஊற்றி மூடி அந்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்து, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பீன்ஸ் கேரட்டை போட்டு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டேன். கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டு இறக்கிட்டேன். புளிக்குழம்புனாலே அப்பளம் இல்லாமல் இருக்காது. அதனால் அப்பளத்தை வறுத்து எடுத்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, நேற்று வச்ச தக்காளி குழம்பும் இருந்துச்சு, வச்சு கொடுத்துட்டேன். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம்.